வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கோட நன்மைகள் என்ன, இதனுடைய மருத்துவ பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் 2 வகை கிழங்கு உண்டுங்க. ஒன்று இதில் ஒரு வகை சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சேனைக்கிழங்கு, 2வது வந்து பிடிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிடிக்கிழங்கு தான் இது கருணைக்கிழங்கு. நம்ம இந்த பிடிக்கிழங்கோடைய நன்மைகள் என்ன, கருணைக்கிழங்குடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கருணைக்கிழங்குனாலே நிறைய பேருக்கு என்ன செய்யும், அது சாப்பிட்டா நாக்கில் அரிப்பெடுக்கும், கையில் அரிப்பெடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நாக்கில் அரிப்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கு இதை சமையல் செய்யும்போது புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும்போது இது என்ன செய்யாது, அரிப்பு எடுக்காது. புளி சேர்க்கலாம், மோர் சேர்க்கலாம், அரிசி களைஞ்சு தண்ணி சேர்க்கலாம். இப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிப்புங்கிறது வராது. மேலும் நீங்கள் கையில் உரிக்கும் போது கை அரிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னால், கையில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கையில் வந்து அரிப்பு ஏற்படாது. சரி, இதில் ஒரு கப்பு கருணைக்கிழங்குல 136 கிராம் வச்சுக்கோங்களேன். இது வந்து 1 கப்புன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 158 கலோரி இருக்குதான், 37 கிராம் மாவுச்சத்து இருக்குதான், புரதச்சத்து வந்து 2 கிராம் இருக்குது, கொழுப்பு சத்து இதில் கிடையவே கிடையாது, 0. நார்ச்சத்து 5 கிராம் இருக்குது, விட்டமின் சி வந்து 18% இருக்குது, மேக்னீசியம் சத்து 22% இருக்குது, பொட்டாசியம் சத்து 19% இருக்குது, மெக்னீசியம் சத்து வந்து 6% இருக்குது, தயமின் சத்து வந்து 17% இருக்குது, காப்பர் 23% இருக்குது, ஃபோலிக் வந்து 6% இருக்குங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க. அதனால் இது வந்து என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் வியாதியை பார்த்தோன்னு சொன்னால் மூலநோய். மூலநோய்க்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்துங்க இந்த கருணைக்கிழங்கு. மூலநோய் உள்ளவங்க தொடர்ந்து 48 நாட்கள் 1 மண்டலம் கூட்டு வச்சோ பொரியல் செய்தோ நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கருணைக்கிழங்கு ரொம்ப அந்த மூல வியாதியிலேருந்து நல்ல ஒரு விடுதலை நினச்சலாம். இப்போ இன்றைக்கி நிறைய அந்த மூல வியாதியில் கஷ்டப்படுறவங்க நிறையா ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கருணைக்கிழங்கு ரொம்ப நல்ல மருந்துங்க. யாராவது மூல நோயில் கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ரெஃபர் பண்ணுங்கள். மாதவிடாய் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி, தலைவலி, கை கால் நடுக்கம், இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு லேட்டாக வர்றது, அதிகமாக வர்றது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். இப்படி எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த கருணைக்கிழங்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. தொடர்ந்து அவங்க ஒரு 3 வாரம் எடுத்துக்கிட்டாலே போதும், அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 வாரம் தொடர்ந்து எடுக்க சொல்கிறாங்க. 12 வாரம் தொடர்ந்து எடுத்தோன்னு சொன்னால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூட, மூளை செயல்பாடு கம்மியாக இருக்கிறவங்க எனக்கு இந்த 12 வாரங்கள் தொடர்ந்து இந்த கருணைக்கிழங்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சக்தி இதில் இருக்குது. ஞாபக சக்தி என்னச்சியும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை என்னச்சியும் குறைக்கும் அப்படிங்கிறாங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கும்னு சொல்கிறாங்க. அதுமில்லாமல் வெயிட்டாக இருக்கக்கூடிய பெண்கள், குண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒல்லியாகணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதை வந்து தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் 1 மண்டலம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக நிச்சயம் காணப்படும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு அருமருந்துங்க. இது வந்து கிழங்கு வந்து சர்க்கரை நோயாளி உள்ளவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்க்கரை நோயில் வந்து டைப் 1 டைப் 2ன்னு சொல்லுவாங்க. எந்த வகை நோயாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஒரு குறைஞ்ச அளவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்கிறது. அலர்ஜியை குறைக்குங்க. ஒவ்வாமை, எப்படிப்பட்ட ஒரு அலர்ஜியாக இருந்தாலும் அப்படி இதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருணைக்கிழங்கு கிடைச்சது உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எளிதில் சீரணம் அடையக்கூடிய ஒரு தன்மை. நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி, கூட்டு வச்சோ குழம்பு வச்சோ பொரியல் செய்தோ அல்லது நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் சரி, அது வந்து எளிதில் வந்து ரொம்ப ஜீரணம் அடையக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்புகளை குறைக்க இது வந்து இந்த கருணைக்கிழங்கு ரொம்ப பயன்படுகிறது. நிறையா பெண்கள் வந்து குண்டாக இருக்கக்கூடியவங்க இதை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்பாக மாற்றும். அதை பார்த்திங்கன்னா இதயத்திற்கு, கிட்னி மற்ற பகுதிகளுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்தும். அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிளாக்குகளை வந்து சுத்தப்படுத்தும். இதய நோயிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை காணலாம். இதய நோயாளிகள் கண்டிப்பாக என்ன செய்யலாம், இந்த
க கருணைக்கிழங்கு நினச்சிலாம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்துச்சுன்னா இதயத்தில் பிளாக் ஏற்படுறது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு முழுவதுமான ஒரு விடுதலை பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து தயிர் சேர்த்து சாப்பிட்டோன்னு சொன்னால், அந்த கருணைக்கிழங்கோடு சேர்த்து தயிர் சேர்த்து சாப்பிட்டோன்னு சொன்னால் நெஞ்சு எரிச்சல் வராது. குடல் சார்ந்த நோய்கள், அல்சர் பிரச்சனைகள், அல்சர் புண்ணு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முழுவதுமான விடுதலை அடிச்சலாம் பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை, கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. கல்லீரல் சுருங்கியிருக்கு அல்லது விரிஞ்சிருக்குது, கல்லீரல் வீக்காக இருக்குது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், தொடர்ந்து இந்த கருணைக்கிழங்கு நினச்சிங்க நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நல்ல ஒரு பயனை என்ன செய்யலாம் பெறலாம். முடக்குவாதம் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், இதை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுன்னு சொன்னால் அந்த முடக்குவாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும். நிறைய பேர் படுக்கையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கருணைக்கிழங்கு தொடர்ந்து கொடுத்தோன்னா அது முடக்குவாதத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கலாம். இல்லை ஹை ப்ரெஷர், இதில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது, அதனால ஹை ப்ரெஷர் உள்ளவங்க நினச்சிக்கலாம் இதை வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து நல்ல ஒரு முழு விடுதலையை கொடுக்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதாக என்ன செய்து இருக்கிறது, புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. மார்பக புற்றுநோய், வயிறு புற்றுநோய், குடல் புற்றுநோய், எப்படி வகையான புற்றுநோயாக இருந்தாலும் சரி எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கருணைக்கிழங்குக்கு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன செய்யலாம், ரொம்ப அருமருந்தாக என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கருணைக்கிழங்கு எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. கருணைக்கிழங்கை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. பல நோயிலேருந்து நமக்கு நினச்சி விடுதலை காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் வெல்கம் கிட்டு 1, வெல்கம் கிட்டு 2ன்னு சொல்லியிருக்குது. நீங்கள் எதுனாலும் என்ன செய்யலாம், நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளேயும் போய் என்ன செய்யலாம், நிறையா நிறையா ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் அதையும் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன செய்யலாம் வாங்கி பயன்படுத்தலாம். அதனால் நீங்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் என்ன செய்யுங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்கள் பல நன்மைகளை என்ன செய்யுங்க பெற்றுக்கொள்ளுங்கள். இது கம்பெனி வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து என்ன கம்பெனி வேணும் உங்களுக்கு, ஏவிடி கம்பெனி வேணுமா, அல்லது பிரிட்டானியா கம்பெனி வேணுமா, அல்லது ப்ரூ கம்பெனி வேணுமா, அல்லது கோல்கேட் கம்பெனி வேணுமா, என்னன்னு சொல்லி நீங்கள் இதிலே பார்த்து நீங்கள் அந்த இப்போ கோத்ரேஜ் கம்பெனியில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே என்ன செய்யும் வந்துடும். ஜிஆர்பியில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே என்ன செய்யும் உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூ கம்பெனி வச்சுக்கோங்களேன். ப்ரூ கம்பெனி நம்ம கிளிக் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த ப்ரூ கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருக்காங்களோ எல்லாமே என்ன செஞ்சிடும் நமக்கு ரெகுலராக வந்துடும். உங்களுக்கு இது என்ன வேணுமோ உங்களுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி சரிங்களா, நீங்கள் ஆர்டர் பண்ணி கரெக்டாக ஒரு 7 நாட்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நல்ல ஒரு சேஃப்டியான பேக்கேஜுங்க. நீங்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.